ஒரு போராளிலாம் வந்துட்டு தீக்குளிச்சே இறந்தார். காரணம் என்ன? அண்ணாதுரை வந்து உண்மையா இல்லாம இதுக்கு இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கலன்னு தீக்குளிச்சவரெல்லாம் இருக்காரு. அண்ணாதுரை இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கலன்னு ஒருத்தர் தீ குளிக்கலாருன்னா அண்ணாதுரை இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சாரா? நீங்க என்ன பண்றீங்க? அண்ணாதுரைக்கு பல்லு விளக்காத மாதிரி ஒரு கேரக்டரை போட்டு பாத்தீங்களா? என்னங்க அது? எனக்கே விலைக்கு ஒண்ணு போல இருக்கு சேத்தனுக்கு. எதுக்கு மஞ்சள் புல்லு? அதாவது அண்ணாதுரையை வந்து கேவலப்படுத்தி காட்டுறது. இதனாலதான் ஒரு தெலுங்கர் வந்து இந்த தமிழ் மொழி படம் எடுத்தா அது ஒழுங்கா விளங்காதுங்கிறதுக்கு ஒரு காரணம். அண்ணாதுரையை வந்து அது மொழிக்காக குரல் கொடுத்தவர் தான் அண்ணா. அதில் நம்ம வந்து மாற்று கருத்துலாம் இல்லை. திமுகவிலேயே இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அண்ணாதுரை சொல்லலாம். அவர்கிட்டயும் நம்ம கிட்ட சில மாற்று கருத்துக்கள். ஒரு வருஷம் தாங்க சீஃப் மினிஸ்டர் இருக்காரு, அதுக்கப்புறம் அதுக்குள்ள இறந்துடுறாரு. அதுதான் இவங்களுக்குலாம் வசதியா போயிடுச்சு. இவங்களுக்கு வந்து என்னன்னா அண்ணாதுரை வந்து பொடி போடுவாரு, அதை வந்து பதிவு பண்ணுமா வரலாறுல. அவரோட அடையாளமா அதை காட்டணும். அண்ணாவுடைய அடையாளமாக நீங்கள் எவ்வளவோ அவரோட கணீருங்கிற பேச்சு போடுறது எல்லாமே காட்டலாம். இந்த ட்ரெய்லர்ல என்ன காட்டுறீங்க? பல்லு விளக்காதது க்ளோஸ் அப் ஆங்கிள் காட்டுறீங்க, இவர் தான் அண்ணா அப்படிங்கிற மாதிரி காட்டுறீங்க. அதுவே ஒரு முகம் சுளிக்கிற விஷயமா தான் இருந்துச்சு.